ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பூரி குருமா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அந்த குருமா எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் குக்கரில் உருளைக்கிழங்க போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 6 விசில் விட்டுருங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது முங்குற அளவுக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். கிழங்கு வெந்ததுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமா பூரி குருமா பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை தோல் உரித்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு மிளகாவை வாஷ் பண்ணி 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டை நான் கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு அவிச்சனால உப்பு எதுவும் நான் இப்போதைக்கே சேர்க்கலை. பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வற்றிட்டு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அந்த மசாலாவில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்தனால கட்டியாகிட்டு அதனால் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாத அளவு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணி பாருங்கள், எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன கொதி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், உருளைக்கிழங்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இந்த சமயத்தில் என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பூரி குருமா ரெடி ஆகிட்டு. இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.